ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வாழைப்பழங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இந்த வாழைப்பழங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட அது பாதுகாத்து வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவுமே இந்த சிவப்பு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தோல் எல்லாம் ரொம்ப கருத்து போயிருக்கும். நமக்கு உள்ளே நல்லா இருந்தால் கூட வெளியவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதனாலேயே குழந்தைகள் சாப்பிடாமல் இருப்பாங்க. இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இந்த பழங்களை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாம். பாருங்க, அதோட முனைகள் இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நார்மல் தண்ணி தான், நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். நாம் இதை தண்ணி ஊற்றும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நாம் வச்ச இந்த வாழைப்பழத்தோட அந்த முனைகள் மட்டும்தான் அந்த தண்ணியில் படுற மாதிரி இருக்கணும். மொத்த பழமுமே அந்த தண்ணியில் மூழ்கி இருந்தது அப்படின்னா பழம் அழுகி போயிடுங்க. அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள், கீழே தான் இருக்குது தண்ணி. இந்த மாதிரி நம்ம ஊற்றி வைக்கும்போது பழங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் வாங்கினதால இந்த மாதிரி பாட்டில் அடைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் அங்கங்கே இருக்கும். இந்த பாட்டிலை நம்ம எவ்வளவு தான் கழுவினாலும் சரி, இதில் இருக்கிற பால் வாடை போகவே போகாது. நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு தோல், நம்ம எல்லார் வீட்லேயுமே பூண்டு தோல் இருக்கும் இல்லைங்களா, இந்த பூண்டு தோலை நம்ம இந்த மாதிரி பால் பாட்டிலில் போட்டு வாஷ் பண்ணும்போது கூடவே கொஞ்சமாக லிக்யூட் அல்லது சோப்பு போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு தோல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற வாசனை, அதாவது கெட்ட வாசனை எல்லாமே போயிடும் நமக்கு. கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி 2 முறை இந்த மாதிரி குலுக்கி விட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டில் உள்ளே நம்ம பால் வச்சுருந்தோம் அப்படிங்கிற அடையாளமே தெரியாது. மறுபடியும் நம்ம இந்த பாட்டிலை வேறு ஏதாவது பர்பஸுக்காக யூஸ் பண்ணும்போது அதில் பால் வாடை அடிக்காமல் இருக்கும். கடைசியாக ஒரு முறை இந்த மாதிரி நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாவே போதுங்க. இப்போ நான் பாட்டில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பாட்டிலில் நம்ம பால் இருந்த அடையாளமே தெரியாமல் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் வாடை அடிக்கிற பாட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் வாங்கினோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாம் இதை ஃப்ரை பண்ணும்போதோ அல்லது இதில் பக்கோடா போடும்போதோ இது அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் போடுற மசாலா ஃபுல்லாகவே உதிர்ந்து போயிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்லையே இந்த காலிஃப்ளவரை கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அரை வேக்காடாகி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு சில் தண்ணி, அதாவது நல்ல குளிர்ந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் தண்ணிங்க. நான் இந்த டம்ளரில் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருந்தேன். இந்த தண்ணியை நாம் இந்த மாதிரி வேக வச்ச இந்த காலிஃப்ளவரில் ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக காரம், நான் அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவுன்னு சொல்லுவீங்களா, அதில் 2 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதாவது சில் தண்ணியில், அந்த குளிர்ந்த தண்ணியில் ஊற வச்ச இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். மசாலா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற மசாலா எதுவுமே உதிராது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா காலிஃப்ளவர் முழுசாக எண்ணெய் குடிக்காமல் நமக்கு நல்ல பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்குங்க. மசாலாவும் டக்குன்னு ஏறிடும் நமக்கு. இப்போ நான் ஒரு சின்ன பழைய டிஷர்ட் எடுத்துருக்கிறேங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே கடாயில் மூடி வைக்கிற மூடி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி மூடிகள் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடாயில் மூடி வைக்கிற எந்த மூடி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த பழைய டிஷர்ட்டுக்கு உள்ள இந்த மாதிரி இந்த மூடியை வச்சு விட்டுடலாங்க. பாருங்கள், உள் சைடில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு 3 ரப்பர் பேண்ட். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சைடில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி டிஷர்ட்டோட இன்னொரு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இன்னொரு பகுதியிலையும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க 2 பகுதியிலையுமே நாம போட்டு விட்டுட்டோம். கடைசியா நாம அந்த மூடியோட ஹேண்டில் அதாவது கைப்பிடி இருக்கு இல்லைங்களா? அந்த கைப்பிடியிலயும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கணும். அப்பதான் நமக்கு பிடிக்கும்போது ரொம்ப வசதியா இருக்கும். இப்போ பாருங்க இந்த கைப்பிடியோட இந்த பகுதியிலையும் இந்த மாதிரி 2 சுத்தி சுத்தி விட்டோம்னா நமக்கு டைட்டா இருக்கும். இப்போ ஒரு கயிறு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்து இந்த மாதிரி கைப்பிடியில கட்டி விட்டா கூட நமக்கு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்ல ஒரு பாதி லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாதி லெமன் அளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே நம்ம யூஸ் பண்ணுறது சமையலுக்காக யூஸ் பண்ணுற உப்பு, பவுடர் உப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த பவுடர் உப்பு தான் 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டெட்டால். நம்ம வீட்டில் இருக்கிற டெட்டால் 1/2 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம். கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கையிலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம வந்து உப்பு போட்டிருக்கிறதால கொஞ்சம் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று பெட்டு க்ளீன் பண்ணுறது, சோஃபா க்ளீன் பண்ணுறது, இது எல்லாம் தான். அதுவுமே இவ்வளோ பெரிய பெட்டெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணி முடிக்கவே முடியாது. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி இதில் யூரின் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய பெட்டாக இருக்கிறதால நம்ம வந்து தனியாலாம் இதை வெயிலில் தூக்கி போடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதனாலேயே நம்ம பெட்ரூமுக்குள்ளே வரும்போது கப்புன்னு ஒரு வாசனையும் அடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணியில் நம்ம இந்த மூடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா? இதை வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தடவை இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பெட்டில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதுங்க. ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பெட்டு வந்து க்ளீன் ஆகும். நாம் இந்த தண்ணி கூட டெட்டால் சேர்த்துருக்கிறதால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதிலிருந்து நமக்கு எந்த விதமான அசுத்தமான வாடையும் அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பெட்டு பார்க்குறதுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம் இந்த மாதிரி பெட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விடும்போது நம்ம பெட்ரூமுக்குள்ளே வந்து ஏறும்போது கப்புன்னு ஒரு வாசனை அடிக்கும். நீங்களே அது வந்து கவனிச்சிருப்பீங்க. அதுவும் சின்ன குழந்தைங்கள வச்சுருந்தோம் அப்படின்னா அடிக்கடி அவங்க வந்து யூரின் போயிட்டு அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற மூடியே போதும் நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும்போது பழைய டிஷர்ட் தான் எடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் பழைய டிஷர்ட்டே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி திரும்ப கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி தான் அதே தண்ணியில் இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா மேலே இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துவிடும் நமக்கு. இப்போ நம்ம 5 நிமிஷத்தில் பெட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரியே நம்ம வீட்டில் இந்த மாதிரி கபோர்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி கபோர்டெல்லாம் நம்ம சும்மா போட்டு தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டம். இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே மொத்தமாக வரணும் அப்படின்னா நாம் இப்போ செஞ்ச இந்த மூடியை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியில் இந்த மாதிரி முக்கிட்டு அந்த கபோர்டில் இருக்கிற கண்ணாடிகளும் அந்த டோர்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அதில் ஒட்டி இருக்கிற அந்த தூசி எல்லாமே அந்த துணியிலேயே வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கபோர்டில் நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது மேலே வந்து நமக்கு தூசி நிறைய ஒட்டி இருக்கும். நம்ம பார்க்கும்போது தெரியாது இதில் இருக்கிற தூசி ஒட்டி இருக்கிறத. நம்ம கை வச்சு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு கையில் வந்து அந்த தூசியெல்லாம் ஒட்டி வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தூசியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.